வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி டைம் பார்த்தீங்க மணி ஒன்றாவது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், காலையிலேருந்து நான் எதுவுமே என்ன சாப்பிடல. ஒரே வந்து ஹெல்த் ட்ரிங்க் வந்து குடித்ததோடு சரி. இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து சப்பாத்தி அண்டு இது மசால் இருந்தது, அது எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டாங்க. ஆஃப்டர்நூன் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம். இது வந்து ஆடி ஸ்பெஷல். அப்புறம் நல்லா வந்து ஒரு சிக்கன் குழம்புங்க, சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, வேறு என்ன, அவ்வளோதான் தயிர், அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். வாங்க வீடியோக்குள்ளே காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி ஆடி 1. ஆடி 1 வந்துட்டு தேங்காய் சுடுற ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லை, இன்னொரு ஃபெஸ்டிவலும் கூட. இப்போ புது மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் கல்யாணம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா வீட்டு, பொண்ணோட அப்பா அம்மா வீட்டுக்குள்ள இன்வைட் பண்ணியிருப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணு நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துருங்க ஆடி 1 அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அந்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணு வீட்டில் மட்டன், சிக்கன் இந்த மாதிரி எண்ணி செய்கிறவங்களும் இருக்காங்க. மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு என்ன அவங்களுக்கு முடியுமோ அந்த மாதிரி தடபுடலான ஒரு விருந்து செஞ்சு அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து ஹாப்பியாக வந்து பரிமாறுவாங்க. உங்கள் ஊர் சைடு வந்து அது இருக்கா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஏன்னா வேறு டிஸ்ட்ரிக்ட்டு, வேறு கண்ட்ரீஸ்லலாம் இருந்தெல்லாம் நம்ம வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஊரில் இருக்கா? ஆடி 1க்கு மாப்பிள்ளை பொண்ணையே இன்வைட் பண்ணி கறி விருந்து போடுற பழக்கம் உங்கள் ஊரில் இருக்கா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக இருக்குங்க. அவங்கள நல்லா ஹாப்பியாக வர சொல்லிவிட்டு புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு எது முடியுமோ, நம்மளால் எது முடியுமோ அதை ஹாப்பியாக செஞ்சு போட்டு அவங்கள ஹாப்பியாக வச்சுருந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு, பொண்ணோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது வழக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சேலமில் அந்த மாதிரி இருக்குது. வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சசி சனா விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். எனக்கு ஒரு டவுட்டு, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்துட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னது, அதை தான் நம்ம இப்பயுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள், இந்த இறந்தவங்கெல்லாம் காக்கா மூலியமாக வந்து டெய்லி வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது வந்து உண்மையா? கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா நாம்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துக்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாங்கியம்லாம் கண்டிப்பாக நம்புவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொருத்தர் வந்து அமாவாசை அன்னைக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டெல்லாம் செஞ்சுட்டு அதை வந்து காக்காவுக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காக்கா ரூபத்தில் வந்து அந்த சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நாங்கள் வந்து நிறையா டைம் நான் வந்து பார்த்துருக்கேன். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அமாவாசையெல்லாம் நம்ம கும்பிட்றது இல்லைங்க. ஒன்லி என்னைக்கு வந்து இறந்தாங்களோ அது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு என்னென்ன டிஷ் பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டு காக்காவுக்கு வந்து வைப்பங்க. பட் ஆனால் என் தம்பி இறந்ததுல வந்து டெய்லியுமே இங்கே காக்கா வந்துடுங்க. ஆஃப்டர்நூன் டைமில், ஈவினிங் டைமில் வந்து நேராக வந்து கத்துவான். கேட்டு முன்னாடியே கத்துவான். குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவனுக்கு வந்து பிஸ்கெட் வந்து அந்த காக்காவுக்கு வந்து வைப்போம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்தவங்க வந்து நம்ம வீட்டுக்கே வருவாங்க காக்கா ரூபத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அப்படி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். காக்காவுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு இருக்கும். கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? விஷ் யூ ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி மிகவும் சிறப்பான ஒரு நாள். என்ன நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஒரு டைம் வரக்கூடிய ஆடி 1. ஆடி 1னாவே ரொம்ப வைப்பாக இருக்கும். ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஆடி 1 அப்படின்னாவே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுற பண்டிகை. இதை வந்து மறக்கவே முடியாதுங்க. ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். அதுவும் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஃபுல் டே லீவ் விட மாட்டாங்க, 2 பீரியட் தான் விடுவாங்க. கடகடன் வந்து நல்ல தேங்காயாக எடுத்து எங்கள் அப்பா தான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அப்பா இறந்துட்டாருங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. நல்லா அந்த தேங்காயில் இருக்கிற மட்டையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கீழே நல்லா போட்டு தரையில் வந்து தேய்ச்சி நல்லா முழுன்னு பண்ணிவிட்டு அந்த தேங்காயை ஹோல்ட் பண்ணி அதில் இருக்க தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வெல்லம் ஒவ்வொருத்தர் நாட்டு சர்க்கரை போடுவாங்க, ஏலக்காய், அப்புறம் பொட்டுக்கல்ல, ஒவ்வொருத்தர் அவுள், இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக நிரப்பி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு அந்த ஒரு குச்சி இருக்கும்,
அந்த குச்சியை தட்டி அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களே எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து நெருப்பு வச்சுட்டு அந்த தேங்காயை சுடுவாங்க. தேங்காய் டப்புன்னு வெந்த அவ்வளோ சவுண்டு வரும். சவுண்டு வந்தோடனே ஓகே தேங்காய் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேங்காய் ரெடி ஆன உடனே விநாயகர் கோயிலுக்கு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவோம், விநாயகர் கொண்டையில் 3 டைம் தலையில் டப் டப் டப்னு தட்டிட்டு அந்த தேங்காயை கொண்டு வந்து வீட்டில் வந்து உடச்சி சாப்பிடுவோங்க. இதெல்லாம் மறக்கவே முடியாது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு நாள். என்றைக்கு எங்கள் அப்பா எங்கள் அப்பா தான் இதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். என்றைக்கு எங்கள் அப்பா இறந்தாங்களோ அதுலேருந்து நாங்கள் செய்கிறதே இல்லை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி இறந்து உங்களுக்கே தெரியும் 3 months தான் ஆகுது. ஸோ அதனால் தேங்காய் சுடும் பண்டிகைலாம் இல்லை. நீங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செய்யுங்க. ஏன்னா குட்டீஸ்லாம் இருப்பாங்கள்ல, குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் லேசியாக இருக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து நீங்களும் அந்த தேங்காய் சுடுற பண்டிகையை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய ஆடி 1 நல்வாழ்த்துக்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆடி 1னாவே ரொம்ப வைபாக இருக்கும். அது லேடிஸ்க்கு தான் ஆடி மாதம்னாவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் கோவில்களில் பயங்கர சிறப்பாக இருக்கும். ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அம்மன் கோயில்களில் அந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு வந்து சிறப்பு அலங்காரம், சிறப்பு பூஜைகள் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய கோயில்களில் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஆடி வெள்ளிக்கெல்லாம் விரதம் இருப்பாங்க. ஒரு மாதிரி என்ன வைபாகவே இருக்கும் ஆடி மாதம்னா. அது எங்கள் சேலத்துலலாம் பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். தமிழ்நாடுலே நான் ஆடி மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு சேலத்தில் வந்து வேறு விதமாக வைபாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் கோயிலில் வந்துட்டு விசேஷமாக இருக்கும். கூழ் ஊற்றுவாங்க, பிரசாதம் பொங்கல் கொடுப்பாங்க, நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. ரொம்ப சிறப்பான நாள். அதுவும் இல்லாமல் இந்த ஆடி 1னாவே நமக்கு சட்டுன்னு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா தேங்காய் சுடுற பண்டிகை. ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்காய் சுடுற பண்டிகை ஞாபகம் வரும். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன்.